கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 10/9/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். I bless those who bless you, and whoever curses you I will curse. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் தியானிப்போம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற விதங்களை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடிகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து மிக அழகாய் சில வார்த்தைகளை, வசனங்களை, அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனை எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறித்து, அவன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதில் ரொம்ப நமக்கும் ஒரு பிடித்ததாய், அல்லாவிட்டால் நம்முடைய கவனங்களை ஈர்க்கிறதான காரியமாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அந்த அளவிற்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு வைத்திருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு தானே சொல்லப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளாதபடி, ஆபிரகாம் மூலமாய் அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் நம்மையும் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த காலவேளையில் சொல்லப்படுகிறது. என்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதாக நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டானால் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஆமோதிக்கும் பொழுது கட்டாயம் அந்த வார்த்தைகளில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். All nations on earth will be blessed because you have obeyed me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால், நம்மளும் அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க நம்மிடத்தில் ஏதாவது கேட்கும் பொழுது நம்ம அப்படி தான் சொல்கிறோம், நீ எனக்கு இதை செய், நான் சொன்னதை செய், நான் உனக்கு வாங்கித்தரேன். மம்மி டேடியோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி ஒபே பண்ணி நட, நான் உனக்கு செய்கிறேன். அப்படி தான் நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து அதுதான் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என்ன, உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வந்துட்டார் ஆபிரகாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். Your descendants will be like the dust of the earth, and you will spread out to the west and to the east, to the north and to the south. All peoples on earth will be blessed through you and your offspring. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பூமியின் தூளை போல் உங்களை பெருக பண்ணுவேன், உங்கள் சந்ததியை. அது மாத்திரமில்லாமல் ஆபிரகாம் ஆகிய உன் மூலமாய் உன் சந்ததி முழுவதையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். The scripture foresaw that God would justify the Gentiles by faith and announce the gospel in advance to Abraham. All nations will be blessed through you. So those who have faith are blessed along with Abraham, the man of faith.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை ஆமேன் என்று நீங்கள் விசுவாசித்து ஆமோதிக்கும் பொழுது அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசமுள்ள சந்ததி யாவருக்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபிக்கிறவனையும் அவர் சபிப்பார். இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதை குறித்து நான் அதிகமாக இந்த நாளிலே நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 18:25-26 ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். To the faithful you show yourself faithful. To the blameless you show yourself blameless. To the pure you show yourself pure. But to the crooked you show yourself shrewd. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மாறுபாடாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் மாறுபாடாக தான் இருப்பார். நம்மளை ஒருத்தன் சபிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் அதை என்ன செய்வார் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதாக. நம்மை யாரெல்லாம் ஆசீர்வாதமாக இரு என்று சொல்லுகிறார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நம்ம இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறபடினால் நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. இந்த காலவேளையில் இந்த ஜெபத்தையும் இந்த தேவனுடைய வார்த்தையும் கேட்ட தேவட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, whoever they may be, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதிலுக்கு பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.